அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் நோக்கோடு அரசு அலுவலகங்களை முழுமையாக கணினிமயமாக்கும் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தி சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. வரும் 24-25 நிதியாண்டில் பல்வேறு துறை தலைமை அலுவலகங்களுக்கும் சார்பு அலுவலகங்களுக்கும் தேவையான மென்பொருள்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்டவற்றை வழங்கவும் அலுவலர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்து மின் அலுவலக திட்டத்தை ஆபீஸ் விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 30 கோடி ரூபாய் 24-25 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சார் இணையவழி சேவைகளை மேலும் துரிதமாக அளித்திடும் வகையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் பேரிடர் தரவு மீட்பு வசதியுடன் கூடிய மேக கணினிய கட்டமைப்பு கொண்டதாக மாநில தரவு மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 1000 முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும். கடந்த 2000 ஆண்டில் சென்னையில் டைடல் நிறுவனத்தை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலும் இணைந்திட வேண்டும் என்ற நோக்கில் மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,40,000 சதுர அடி பரப்பிலும், திருச்சியில் 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,30,000 சதுர அடி பரப்பிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தஞ்சாவூர், சேலம், வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நியூ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 13,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். உலக அளவில் அண்மை காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தும் அது தமிழ் சமூகத்தின் பல்வேறு தரப்பிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இந்த அரசு கவனமுடன் ஆய்வு செய்து வருகிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் வாய்ப்புகள் குறித்த ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலையும் இப்புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினை வழிநடத்திட தேவைப்படும் வரையறைகளை தெளிவாக வகுத்திடவும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம், தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள், மின்னணு தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பர். நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம், வாழ்வியல் அறிவியல், விண்வெளி, பொறியியல் துறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற உயர் தொழில்நுட்ப அலுவலகங்களுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு 20 லட்சம் சதுர அடியில் 2 கட்டங்களாக 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும். நீரின்றி அமையாது உலகு என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு மாநிலத்தின் நீர் வளங்களை உரிய முறையில் பராமரித்து பாதுகாப்பதற்கென பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அண்மையில் மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 22 நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பினை சீரமைப்பதற்கு 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நிரந்தர வெள்ள தணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவகால மழைநீரை முறையாக சேமிக்கவும் பாசனத்திற்கு உரிய நீரை உறுதி செய்யவும் வரும் நிதியாண்டில் தரைகீழ் தடுப்பணை, கால்வாய் சீரமைப்பு, புதிய அணைக்கட்டு போன்ற நீர் செறிவூட்டும் கட்டுமானங்களும் நீர்ப்பாசன பராமரிப்பு பணிகளும் 734 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அணைகள் மற்றும் கதவணைகளில் பழுதடைந்துள்ள கதவுகளை மாற்றி புதிய கதவுகள் அமைத்திடவும் பழுது பார்த்து பராமரிக்கவும் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் காவிரி வடிநிலத்தில் நீர் மேலாண்மையினை திறம்பட செய்யும் பொருட்டு கல்லணை கால்வாயினை நீட்டித்தல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தின் முதல் கட்டமாக 1037 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. தற்போது 2ஆம் கட்டமாக வரும் நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும்.